Hello everyone, this is Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 1st April 2024. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 1 o'clock ரீச் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நான் 12:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆஃப்டர்நூன். இது வந்து இம்பார்ட்டண்ட் வீடியோ, மோஸ்ட் அர்ஜென்ட். இந்த வீடியோவில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு NTL இருந்து வந்த ஒரு ஃபோன் காலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு NTL இருந்து உங்களில் யாருக்காவதும் வரலாம், யாருக்கெல்லாம் வரலாம், எதுக்கு வரலாம், இது எதை பற்றின ஃபோன் கால் அப்படிங்கிறத வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் NTA-க்கு NEET UG 2024க்கு அப்ளிகேஷன் எத்தனை பேர் இது வரைக்கும் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை செய்தித்தாளிலிருந்து வந்த தகவலை எடுத்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். அந்த எண்ணிக்கை மாறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது, அதாவது இன்னமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறது இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து ப்ரூஃபோடு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்த ஃபோன் கால், அவங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி இது. ஸோ அவருடைய பர்சனல் நம்பர்ஸ், அவருடைய ப்ரைவேட் நம்பர்ஸ், அவருக்கு உண்டான காண்டாக்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், ஹைட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? மேலே இருக்கிற இந்த 2 நம்பர் வந்து NTL இருந்து வந்த நம்பர். ஓகேங்களா? சரி, இது எப்படிங்க சார் NTA நம்பர் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவருக்கு 11 o'clock வந்திருக்குது. ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங்கில் இருந்திருக்காரு. ஸோ கால் அட்டன் பண்ணும்போது ரெக்கார்டட் கால், அதாவது ரெக்கார்டட் கம்ப்யூட்டர் கால். ஸோ சரியாக அவர் வந்து அதை கேட்கல. திரும்பவும் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் 12 o'clock 11 minutesக்கு திரும்பவும் கால் வந்திருக்குது. NTL இருந்து அஃபீஷியல் நம்பர் தான் இது. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க சார், நீங்கள் என்ன கேட்குறது புரியுது. இந்த கேண்டிடேட் வந்து நம்மளுக்கு அவருடைய ஃபோன் நம்பருக்கு வந்த அந்த கால் ஹிஸ்ட்ரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்றைக்கி 12 இந்த டைமுக்கு எனக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? சரி, இப்போ NTA நம்பர் தான், அதில் என்ன சொல்கிறீங்க, விஷயத்துக்கு வாங்க அப்படின்னா, யாரெல்லாம் நீட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அவங்களுடைய ஃபீஸ் பேமெண்ட் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னா, ஃபீஸ் பேமெண்ட் பெண்டிங்காக இருக்குது. நீங்கள் வந்து இப்போது பேமெண்ட் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு, நீங்கள் உங்களுடைய பெண்டிங் எக்ஸாம் ஃபீஸை வந்து இப்போது பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கால் வருதுங்க சார் அப்படின்னு சொன்னார். எனக்குமே வந்து இதை உங்களுக்கு வீடியோவில் நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த கேண்டிடேட், பர்டிகுலராக இந்த கேண்டிடேட் வந்து கால் வந்த உடனே எந்த ப்ரௌசிங் சென்டரில் அவர் போயிட்டு அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணாரோ, பேமெண்ட் பெண்டிங்னு வந்ததோ, எதனால் பேமெண்ட் பெண்டிங் இந்த கேண்டிடேட்டுக்கு வருது அப்படின்னா, லாஸ்ட்டு மினிட்டில் போய் செஞ்சுருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு வந்து பேமெண்ட் ஃபெயிலியர், பேமெண்ட் வந்து அக்செப்ட் ஆகிக்கல. ஸோ அந்த மாதிரியான கேண்டிடேட் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா, NTAனுடைய அஃபீஷியல் ஃபோன் நம்பர்ஸ் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்னமுமே கொஞ்சம் அதை பெருசு பண்ணிக்கலாம். இந்த 2 நம்பர்லேருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வந்துச்சு அப்படின்னா, இது ஏதோ கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைன்னா வந்து ஃபேக் கால் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற யாராவது மாணவர்களோ பெற்றோர்களோ உங்கள் குழந்தைகளுக்கு NEET UG 2024க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பேமெண்ட் பெண்டிங்காக இருக்குது, பேமெண்ட் கட்ட முடியாமல் இருந்துச்சு அப்படின்னு யாருக்காவது இருந்தால், இன்றைக்கி வரைக்கும், அதாவது 1st April 2024 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேமெண்ட் கேட்வே ஓப்பன்டாக இருக்குது, நீங்கள் போயிட்டு பேமெண்ட்டை மட்டும் கட்டிக்கலாம். இப்போது ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃப்ரெஷ்ஷாக அப்ளிகேஷன் போட முடியாது. இந்த தகவல் யாருக்கு அப்படின்னா, நான் இதுக்கு ப்ரீவியஸ் லாஸ்ட் டேட்டில் NTA கொடுத்த அந்த லாஸ்ட் டேட்டில் நான் வந்து அப்ளிகேஷன் போட்டேன், என்னால் பேமெண்ட் கட்ட முடியல அப்படின்னு உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கால் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்,
போயிட்டு பேமெண்ட் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் பண்ணிவிட்டு திரும்பவும் பேமெண்ட் செஞ்சுக்கலாம். ஓகே சார், நீங்கள் எப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறீங்க அப்படிங்கிறது புரியுது. இந்த மாணவர் அதாவது எங்கிட்ட கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கல, அது மட்டும் இல்லாமல் நான் இவருக்கு அப்ளிகேஷன் போட்டு கொடுக்கல. ஓகேங்களா? இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவர். ஓகேங்களா? சரி, நான் என்ன பண்ணேன், இவருக்கு எல்லா விதமான வழிகாட்டுதலும் கொடுத்துட்டு அதன் பிறகு இவர் போயிட்டு அந்த ப்ரௌசிங் சென்டரில் பணம் கட்டினார் இல்லையா, அந்த பணம் கட்டின பேமெண்ட் ரெசிப்டும் அதே போல் அந்த திரும்பவும் இப்போ பேமெண்ட் கட்டினதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பேஜ் சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லைங்களா, அந்த கன்ஃபர்மேஷன் பேஜையும் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. புரியுதுங்களா சொல்கிறது? அதனால் நீங்கள் யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் பர்சனலாக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். இது ஆர்கியூமெண்ட்டுக்காக சொல்லவில்லை. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த தகவல் உங்களில் யாராவது ஃபீஸ் பேமெண்ட் பெண்டிங்காக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது நேற்று ஏதாவது உங்களுக்கு கால் வந்திருக்குதா, அதை நீங்கள் ஏதாவது ஸ்கிப் பண்ணிட்டீங்களா, அன்னோன் நம்பர்னால் ஒரு சிலர் எடுக்க மாட்டாங்க, இல்லை கம்ப்யூட்டர் கால் அப்படின்னா இந்த வண்டி வாங்குங்க, இந்த லோன் வாங்குங்க அப்படின்ற மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரெக்கார்டட் கால் தான் அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்துருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இந்த நம்பர்லேருந்து கால் வந்ததுன்னா இமிடியேட்டாக அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஃபீஸ் பேமெண்ட் பெண்டிங்காக இருக்குது, நீங்கள் இதுக்கு ப்ரீவியஸாக அப்ளிகேஷன் போடும்போது மே 5, 2024 எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறீங்க, ஆனால் அப்ளிகேஷனில் என்னால் பணம் கட்ட முடியல அப்படின்னு யாருக்காவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃபோன் நம்பர் வந்திருக்கும். பாருங்கள், கால் ஹிஸ்ட்ரியை பாருங்கள். கால் ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ போய் நீட் யூஜி 2024க்கு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் பேமெண்ட்டை முடிச்சுட்டு கன்ஃபர்மேஷன் பேஜை திரும்பவும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இது மிக மிக முக்கியமான வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இது கடைசி வாய்ப்பு. இப்போவே நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12:45 தான் இந்த வீடியோ ரீச் ஆகும். ரிமைனிங் இருக்கிற டைமில் நீங்கள் இம்மிடியேட்டாக போயிட்டு பேமெண்ட்டை கட்டிடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது 100% ஜென்யூன். ஓகேங்களா? நான் இப்போ கொடுக்குற தகவல் 100% நம்பத்தகுந்தமான அதாவது நம்பிக்கைக்குரிய ஒரு தகவல் தான். நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு திரும்பவும் இது அவருடைய காலர் ஐடியிலிருந்து எடுத்தது. அந்த 2 நம்பரையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த மாணவருக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவித்து கடமைப்பட்டுள்ளோம். எதனால் அப்படின்னா, ஒன்று அவருக்கு சந்தேகம் வந்திருக்குது. சந்தேகம் வந்ததுனால என்ன கேட்டார், நான் அவருக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டேன். இதுக்கு எப்படி சார் பண்ணணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அதையும் முடிச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணிட்டேன், மற்ற எல்லாத்துக்கும் இதை தெரியப்படுத்தலாம். ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற யாராவது மாணவர்களோ பெற்றோர்களுக்கோ இந்த வீடியோ உபயோகமாகட்டும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் பேஜை ஸ்க்ரீன்ஷாட் கேட்டு வாங்கிட்டேன். அதே போல் அவர் பேமெண்ட்டை முடிச்சிட்டார் அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ரூஃபையும் கன்ஃபர்மேஷன் பேஜை எங்கிட்ட அனுப்பிச்சிட்டாரு. ஓகேங்களா? அதை இந்த வீடியோவில் நம்ம சொல்ல விரும்பலை. ஏன்னா அதில் அவருடைய எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்குது, உங்களால் இப்போ பேமெண்ட் கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கான தகவலை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இதை என்டிஏ என்ன பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா, அஃபீஷியல் வெப்சைட்லேயே ஒரு நோட்டிஃபிகேஷனாக விட்டுருந்துருக்கலாம். ஏன் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில், அதாவது அஃபீஷியல் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷனாக கொடுக்கல அப்படின்னா, இந்த மாதிரி பேமெண்ட் பெண்டிங் இருக்கிறவங்க ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதனால் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போதும் அவங்களுடைய டேட்டாஸ் ஃபில்லப் பண்ணும்போது பர்மனன்ட் மொபைல் நம்பர் இருந்திருக்கும். அந்த நம்பருக்கு அவங்க இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரெக்கார்டட் காலில் தகவலை கொடுத்துட்ருக்குறாங்க. ஒருவேளை படிக்காத பேரண்ட்டு, ஓகேங்களா, இல்லை தமிழ் மட்டும் தெரிஞ்ச பேரண்ட்டு, அது எந்த ஸ்டேட்டில் இங்கிலீஷ் தெரியாத பேரண்ட்டு எந்த ஸ்டேட்டில் இருந்து அவங்க ஒரு வேளை இதை அட்டன் பண்ணி இது ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் கால் இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமான
அட்வர்டைஸ்மெண்ட் கால் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் போயிடும். ஸோ இதை வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும். இப்போது எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம சேனலோடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். நீட் 2024க்கு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் நீங்கள் அட்மிஷன் முடிக்கிற வரைக்கும், அதாவது இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாச்சு, இப்போ இருந்து காலேஜில் மெடிக்கல் காலேஜில் டே 1ல் போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுவீங்க, அந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற தகவல் கொடுக்குற வரைக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜில் நம்ம எல்லாமே வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ் இல்லை சார், எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்பப்போ டவுட் வரும், அப்போ மட்டும் எனக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணால் போதும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். அந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின தகவலை பெற்றுக்கொள்ளலாம். இதுவும் கட்டண சேவையின் கீழ் வருகிறது. நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸும் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைனில் ஒரு கிளாஸில் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு கோச்சிங் சென்டரில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும், அது போக அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியல் வேணும், எக்ஸ்ட்ராவாக எனக்கு கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் படிச்சுட்ருக்கிற அந்த மெட்டீரியல் கொஸ்டின் பேப்பர் போக கூடுதலாக நீங்கள் இந்த மெட்டீரியலையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய நீட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இதை பற்றின தகவல் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க. அப்படி இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எஃபர்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.